Hi students, 9th standard mathsல நம்ம அடுத்ததா பார்க்க போற கான்செப்ட் ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளை தீர்க்கும் முறைகள். Methods of solving simultaneous linear equations. முதல்ல simultaneous linear equationனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மகிட்ட ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2x plus 3y equal to 4. இது ஒரு linear equation. And then 5x plus 6y equal to 7. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு linear equation தான். இப்போ ரெண்டு linear equation இருக்கு. ரெண்டு linear equationலயும் variables ஒரே மாதிரி இருக்கு. அதாவது இந்த linear equation அதாவது first equationலயும் x, y அப்படின்னு ரெண்டு variable வந்திருக்கு. செகண்ட் equationலயும் x, y அப்படின்னு அதே variables வந்திருக்கு. ஸோ ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ல வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதை தான் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருங்கமைந்த சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லீனியராக இருக்குது, அதாவது நேரிய சமன்பாடாக இருக்குது. அதே சமயத்தில் வேரியபிள்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகள் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறது, அதாவது அதோடைய சொல்யூஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெண்டு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ இந்த டேபிளேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேஜரா 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வடிவியல் முறை, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இயற்கணித முறை. அதாவது ஜியாமெட்ரிக்கல் வேல சால்வ் பண்ணலாம், அதே சமயத்தில் அல்ஜிப்ரிக் வேஸ்லையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஜியாமெட்ரிக்கல் வேலை பார்த்தீங்கன்னா வரைபட முறை, கிராஃபிக்கல் மெத்தட், அதாவது கிராஃப்ஸை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இந்த இயற்கணித முறையில் பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதியிடுதல் முறை, சப்ஸ்டியூஷன் மெத்தட். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீக்கல் முறை, எலிமினேஷன் மெத்தட். தேர்ட் ஒன் குறுக்கு பெருக்கல் முறை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இதில் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடும் எலிமினேஷன் மெத்தடும், அதாவது பிரதியிடுதல் முறையும் நீக்கல் முறையும் ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் குறுக்கு பெருக்கல் முறை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸை கிராஃபை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ் 3.10ல பார்க்க போறோம். அடுத்த எக்ஸசைஸ் 3.11ல இந்த இயற்கணித முறைகளை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத அடுத்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸை கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது, அதுக்கான மெத்தடாலஜிஸ்ல என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிளேஷன்ல ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை சால்வ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல வெட்டும் கோடுகள், இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனை கிராஃபா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கிராஃபா கன்வெர்ட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதனாலதான் அதை லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன், அதாவது சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனுக்கும் கிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுடைய பொசிஷன்ஸை யூஸ் பண்ணி எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல வெட்டும் கோடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்டிங் லைன்ஸ். அதாவது ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸுக்கும் ரெண்டு லைன் கிடைக்கும் இல்லையா, அந்த ரெண்டு லைனும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கும், எக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஒய்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த டயக்ராமை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றத ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு லைனும் ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கு இல்லையா, அப்போ ஒன்லி ஒன் சொல்யூஷன், ஒன் சிங்கிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரே ஒரு பாயிண்ட்ல வெட்டிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது இந்த செகண்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா இணை கோடுகள் கொடுத்துருக்காங்க, parallel லைன்ஸ். இதுவே ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸுக்கும் கிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரெண்டு லைன் கிடைக்கும் இல்லையா, அந்த ரெண்டு லைனும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காம, அதாவது மீட் பண்ணாம இருந்தது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு புள்ளியிலையும் அந்த ரெண்டு கோடுகளும் வெட்டிக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லைன்ஸ் ரெண்டும் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது நோ சொல்யூஷன், எக்ஸுக்கும் சொல்யூஷன் கிடையாது, ஒய்க்கும் சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆனிச்சுன்னா ஒரே ஒரு தீர்வு இருக்கும். இன்டர்செக்டே ஆகலை அப்படின்னா சொல்யூஷன்ஸே இருக்காது. தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றிய கோடுகள், ஒன்றின் மீது ஒன்று, கோஇன்சைட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸுக்கும் கிராஃப் பண்ணும்போது லைன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த லைன்ஸ் ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று கோஇன்சைட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு எண்ணற்ற தீர்வுகள், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது, சொல்யூஷன்ஸ் இருக்கும், ஆனால் எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணவே முடியாது. அதே போல ஒய்யோட சொல்யூஷன்ஸ் எத்தனை இருக்குங்கிறதையும் கவுண்ட் பண்ணவே முடியாது, அவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுமே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கும். அதாவது எக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஒய்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். லைன்ஸ் ரெண்டுமே எங்கேயுமே மீட் ஆகலை, எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்ஸே இருக்காது. இதுவே லைன்ஸ் ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று கோயின்சைட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உடனே அதுக்கு தீர்வு இருக்குமா இருக்காதா, அப்படி இருந்ததுன்னா ஒரு தீர்வு இருக்குமா இல்லை நிறைய தீர்வு இருக்குமா அப்படின்றத நம்மளால ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.